நம்ம சின்ன வயசுல நம்ம பாட்டி எவ்வளவோ கதைகள் சொல்ல கேட்டிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு கதை தான் அக்பர் பீர்பால் கதை. சரி, இப்ப ஏன் அந்த கதைய சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா, அந்த வாய்ப்பு இப்ப எத்தனையோ குழந்தைகளுக்கு இல்லாம இருக்கு. அதனால தான். "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்" என்பதை விளக்கும் கதைதான் இது. அக்பரின் அரண்மனையில் இருந்த பீர்பாலின் புகழ் இந்திய நாடு தவிர அயல்நாடுகளான பாரசீக நாட்டிலும் பரவியிருந்தது. ஆதலால் பாரசீக மன்னர் பீர்பாலை தனது நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அனுப்பி வைக்கும்படி மன்னர் அக்பருக்கு ஒரு தகவல் அனுப்பினார். மன்னர் அக்பரும் சில பரிசு பொருட்களுடன் பீர்பாலை பாரசீக நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். பரிசு பொருட்களுடன் பாரசீகம் சென்ற பீர்பாலை ராஜ மரியாதையோடு வரவேற்பளித்து விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்தனர் பாரசீக அதிகாரிகள். பீர்பாலின் அறிவாற்றலை சோதிக்க விருப்பம் கொண்டார் பாரசீக மன்னர். பீர்பாலும் இதுவரையில் பாரசீக மன்னரை நேரில் பார்த்ததும் இல்லை. ஆதலால் அரசவையில் அரசனை சந்திக்க ஆவலுடன் காத்திருந்தார் பீர்பால். மறுநாள் பீர்பாலை மிக மரியாதையுடன் அரசவைக்கு அழைத்துச் சென்றனர் அதிகாரிகள். அரசவையில் அரசர் அமர்வதற்காக போடப்பட்டுள்ள ஆசனங்கள் 5. 5 ஒரே மாதிரியான தோற்றமுடைய 5 பேர்கள் ஆசனத்தில் வந்தமர்ந்தனர். அரசவைக்கு சென்ற பீர்பாலுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அரசர் அமரும் ஆசனங்கள் 5லும் அரசர்கள் போன்று 5 பேர் அமர்ந்திருப்பதை பார்த்தார். அந்த 5வரில் எவர் அரசராக இருக்க முடியும் என்று யோசனை செய்தபடி நின்றிருந்தார். 5 பேரையும் நன்றாக உற்று பார்த்துவிட்டு மிக பணிவுடன் அரசர் அமர்ந்திருந்த ஆசனத்தின் அருகே சென்று, "மேன்மைமிகு பேரரசே, தங்களை பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்" என்று கூறி மன்னர் கொடுத்து அனுப்பிய பரிசு பொருட்களை பாரசீக மன்னரிடம் அளித்தார் மாமேதை பீர்பால் அவர்கள். பாரசீக மன்னருக்கு பெரும் வியப்பாகிவிட்டது. தான் மன்னர் என்பதை எப்படி உடனடியாக பீர்பால் அறிந்து கொண்டார் என்று திகைத்து பீர்பாலை பார்த்து, "எப்படி நான் தான் மன்னர் என்பதை அறிந்து கொண்டீர்கள்?" என்று கேட்டார். பணிவுடன் பீர்பால், "மேன்மைமிகு மன்னர் பெருமானே, இது ஒன்றும் சிரமமான காரியமல்ல. சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த 4 பேர்களின் கண்களும் தங்களின் மீதே பதிந்திருந்தது. அது மட்டுமன்றி அவர்களின் பார்வையில் ஒருவித மிரட்சி இருப்பதை கண்டேன். ஆனால் தாங்கள் மட்டுமே அரசர்களுக்கான கம்பீரமான பார்வையுடன் அமர்ந்து என்னை நேருக்கு நேராக பார்த்தீர்கள். அதனை கொண்டுதான் அமர்ந்திருந்த 5வரில் தாங்கள்தான் அரசர் என்பதை அறிந்து கொண்டு வணங்கினேன்" என்று. அது மட்டுமன்றி, என்னதான் நாம் போலியாக நடித்தாலும் நம்முடைய செயல்களை முகத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இதனைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர் என்றார். பீர்பால் கூறியதை கேட்ட அரசர் அவரது பேராற்றலை பாராட்டி பரிசுகள் வழங்கி சில நாட்கள் அரச விருந்தினராக இருக்க செய்து டெல்லிக்கு அனுப்பி வைத்தார் பாரசீக மன்னர். அதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் ஒரு திருடன பொருளை ஒளிச்சு வைக்கலாம். சிலர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானா பொய் சொல்லிக்கிட்டே தெரியலாம். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க திருட்டுத்தனமாக செய்கிற செயலை ஈஸியாக அவங்க முகம் காட்டி கொடுத்துரும். அதைத்தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க போலுக்கு, "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்" அப்படின்னு. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் ஒருத்தரை பார்த்த உடனே அவர் முகத்தை பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கிட்டு கெட்டவங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கிடணும். அந்த பழக்கத்தை நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். இந்த கதையை கேட்ட குட்டீஸ் எல்லாம், உங்கள் பாட்டிக்கு கதை முடிஞ்சோன்னே என்ன கொடுப்பீங்க? ஆனால் இந்த பாட்டிக்கு இந்த கதையை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு உல்டா உலகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.